வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது வருத்தனித்தற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் பிரிவை வெளிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தினந்தோறும் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம். இதை ஒரு பிராமணனாகப்பட்டவன் அவனது கடமையில் முதல் கடமையாக வைத்துக்கொண்டு இதை அனைவருக்கும் செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அதன் பிரகாரம் பிராமணனது கடமையை அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் நமது சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆனி மாதம் 28ஆம் நாள் 12/7/2024 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முன்னதாக இன்றைய விசேஷத்தை முதலில் சொல்லிவிடுகின்றோம். முதல் விசேஷமாக இன்றைய தினம் குமார சஷ்டி விரதம். சுப்பிரமணிய சுவாமிக்கு விரதம் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. குமார சஷ்டி. அதன் பிறகு இன்றைய தினமானது அனைத்து சிவன் கோவில்களிலும் அதிகாலையில் ஆணி திருமஞ்சனம் அபிஷேகம் முடிவு, அதாவது ஸ்ரீ நடராஜ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் முதல் நாள் ராத்திரி முடிந்து இன்று வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலையிலே அதாவது சூரிய உதயம் வருவதற்கு முன்னாலேயே 5:30 மணிக்கெல்லாம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் கோவிலிலே ஆணி திருமஞ்சனம் தரிசனம் பக்தர்களுக்கு காட்சி அருள காத்து கொண்டிருக்கின்றார் நடராஜ பெருமான். ஆகவே அனைவரும் ஆணி திருமஞ்சனம் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடராஜ சுவாமியை பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆனி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் 12/7/2024. சூரியோதயமானது காலை 6 மணிக்கு. அயனம் உத்தராயணே, ருது கிரீஷ்ம ருது. மாசமானது ஜேஷ்ட மாசே, ஆனி மாதம் மிதுன மாசே, பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை. திதியானது ஷஷ்டி திதி 15 நாழிகை 36 வினாடி, பிற்பகல் 12 மணி 14 நிமிடம் வரை. அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமிய திதி. இன்றைய ஸ்ராத்த திதியானது சப்தம்யாம் சப்தமிய திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் முக்கியமாக சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கு சிராத்த திதியானது ஜேஷ்ட மாசே, ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சப்தம்யாம். அதாவது சௌராரிமானக்காரர்களாக இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆனி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சப்தமி திதியில்
மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக செய்யக்கூடாது. அதே சமயம் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சப்தம்யாம் சப்தமி திதி. அதாவது சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுடைய காரர்களாக மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரார்த்த திதியானது, அதாவது சாந்திரமானக்காரர்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை ஒன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த பித்ருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது. இன்றைய வாசரமானது பிருகுவாசரை கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தரபல்வனிய நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 25 நாழிகை 49 வினாடி, மாலை 4 மணி 20 நிமிடம் வரை. அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம். அதாவது இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக, அதாவது ஆனி மாதத்தில் உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்து பிறந்த அனைத்து மெய்யன்பர்களுமே தங்களது வருஷா வருஷம் தாங்கள் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நாளிலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவர் அனைவரதும் ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக கண்டிப்பாக வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை 4 மணி 20 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம். இன்றைய விசேஷம் ஆஷாட நவராத்திரி 6ஆம் நாள், சுக்லபக்ஷ வளர்பிறை, குமார சஷ்டி விரதம். அனைத்து சிவன் கோவில்களிலும் அதிகாலையில் ஆணை திருமஞ்சனம் ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சவேத ஸ்ரீ நடராஜ பெருமான் பக்தர்கள் அனைவருக்கும் தரிசனம் கொடுக்கின்றார். திருவெண்காடு ஸ்ரீ ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது நடைபெறும். இன்றைய ராவு காலமானது காலை 10 மணி 30 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி வரை. யமகண்டமானது பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி 30 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை. சுக்கிரான் புதன் சந்திரன் ஓரைகள். காலை 10 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை குரு ஓரை. சூலமானது மேற்கு. பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் சர்வேஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 7 மணி 9 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 46 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1 மணி 46 நிமிடம் முதல் இரவு 8 மணி 24 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8 மணி 24 நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 3 மணி 2 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். சதபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை 3 மணி 22 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகாஸ் சமஸ்தாஸ் சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.